13 பிப்ரவரி 2026 ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் வார வெள்ளி நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 7, இறை வசனங்கள் 31 37 முடிய. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்தில் தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவரது காதில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்ட விழுந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் இறைவன்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இன்று நீங்கள் இந்த காணொளி வழியாக சமர்ப்பிக்க போகின்ற ஒவ்வொரு கருத்துக்களை என்னுடைய திருப்பலில் வைத்து ஜெபிக்கிறேன். உங்களுக்காக நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலும் வைத்து உங்களுக்காக மன்றாடி ஆண்டவர் உங்கள் அனைவருடைய விண்ணப்பங்களை ஏற்று நலன்களால் நிரப்புவாராக. பிரியமானவர்களே, இன்று தூய கேத்ரின் அவருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகிறோம். இவர் இத்தாலியில் பிறந்தவர். செல்வ செழிப்பில் வளர்ந்த இவர் பள்ளி கல்வி காலத்திலேயே இறைவனுடைய அழைப்பை உணர்ந்து துறவற சபையில் சேர்ந்தார். இயேசுவின் பாடுகளை குறித்து ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டதால் பரவச நிலைகளை பலமுறை அவர் அடைந்தார். இதனால் பலர் ஆயர்கள், கர்தினாலர், திருத்தந்தை அவர்களால் ஆலோசனையை நாடினார்கள். ஆனால் அதே நேரத்தில் சபை சகோதரிகளால் நாடகம் ஏமாற்றின விமர்சிக்கப்பட்டதால் வேதனைப்பட்டு தியானத்தை நிறுத்துகிறார். அதாவது அவர் செய்வது இந்த உடன் சகோதரிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் நாடகம் பண்ணிருக்கிறார் என்று